சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. குட் டே. பிருத்திவிராஜ் மகாலிங்கம், மைனாநந்தினி, ஆடுகளம் முருகதாஸ், காளி வெங்கட், வேளா ராமமூர்த்தி, பக்ஸ் மற்றும் பலர் நடித்து கோவிந்த் வசந்த் அவர்களின் இசையில், போர்னாஜய் மைக்கேல் அவர்களின் கதையில் அரவிந்தன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு தொழிலாளி, ஒரு சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பீக்கில் அவர் சம்பளம் வராமல் இருக்கிற அந்த கவலையில் அவருக்கு வர பிரச்சனைகள், அவர் சந்திக்கிற விஷயங்கள், சம்பளம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தீர்த்துட்டு அவர் அந்த இரவில் அவர் அடிக்கிற சரக்கு, அந்த சரக்கை போட்டதுக்கப்புறம் அவர் யார்கிட்டலாம் வம்பிழுக்கிறாரு, அவர் எந்தெந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போகிறாரு, அவர் மனசு உள்ளதெல்லாம் அவர் கும்புறும் போது அவர் மற்றவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. இதுக்கு நடுவில் இந்த கதையில காணாமல் போகிற ஒரு குழந்தை, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிற காவல்துறை, அந்த காவல்துறைக்கு ஒரு இடையூறா இவர் அவங்க கிட்ட இருந்து 2 பொருளை எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அதனால அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்படுற காலதாமதம், கடைசியில அது இந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுலையும் இவரோட இந்த பயணத்திலையும் ரெண்டும் ஒன்றா சந்திக்கிறப்போ என்ன நடக்குது, ஸோ இவர் இந்த குடிப்பழக்கத்திலேருந்து மீண்டாரா, இவருக்கான வாழ்க்கை சரியான இடத்துல அமைஞ்சுதா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இது ஒருத்தரோட நாள் ஒரு குடினால எவ்வளோ தூரத்துக்கு மாறுது அப்படின்றது தான் இதில் மெயின் பிளாட். ஸோ அதை அவங்க கையாண்ட விதம், இந்த படத்துடைய தயாரிப்பாளர், அந்த படத்துக்கு ஹீரோ பிருத்திவிராஜ் அவர்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக பிளெண்டாக இருக்காருன்னு சொல்லணும் அந்த கேரக்டருக்கு. ஸோ படம் முழுக்க அவங்க சொன்னது, அவங்க நடந்துக்கிட்ட முறை, ஒரு குடிகாரரை நம்ம பார்க்குறப்போ அவங்கள இவரா மாதிரி பார்க்கலாம். ஸோ இவங்க எதுக்கு தண்ணி அடிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், இவங்க அந்த டேவை எப்படி கடப்பாங்கன்ற அளவுக்கு இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்துரும். ஸோ அந்த படம் முழுக்க அவங்க அந்த குடிகாரர்களின் பார்வையில தான் அந்த படமே டிராவல் ஆகும். அவங்க சந்திக்கிற ஆட்களுமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இந்த ரைட்டிங் இருக்குல்ல, இது முதல்ல அதை ஃபினிஷ் பண்ணுற அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போன விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது. அதில் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு அது பிடிச்சது, எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சது அப்படின்றதுமே அதுதான். இந்த ரைட்டிங் குடிகாரர்களோட பார்வையில் அவங்க கொண்டு போன விதம், முதல் பாதி முழுக்குமே நம்மளுக்கு ஒரு மாதிரி இது ஜாலியாக தான் போகும். பெருசாக சீரியஸ்னஸ்லாம் இல்லாமல் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டு நம்மளை என்ஜாய்களாக போயிட்டுருக்கோம். இன்டர்வலுமே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இன்டர்வலுமே வரும். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி, ஏன்னா திரும்ப சரக்கு அடிக்கிறது குடிக்கணும், ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்தாலும், அதுக்கப்புறம் இந்த படம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுன்ற அந்த ரைட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம், அந்த மெயின் பிளாட்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் அந்த எமோஷனல் பார்ட்டோட போகும். ஸோ அருமையான ஒரு ரைட்டிங். அண்ட் தென் ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், இதில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கேமியோ பண்ணியிருப்பாங்க. பக்ஸ், காளி வெங்கட், வேளா ராமமூர்த்தி, போஸ் வெங்கட், நிறைய பேர் 4 பேருமே கேமியோ பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அந்த கதாபாத்திரம் அமைச்சதுமே, அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. மெயினாக பிருத்திவிராஜ் அவர்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஒரு வேலைக்கு ஒரு சூப்பர்வைசராக அவரோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு குடும்ப தலைவனாக அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அவர் மனைவியிடம் அவர் வாங்குற பேச்சு இதெல்லாமே அவர் அந்த கேரக்டராகவே மாறி இருப்பார். அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி உள்ளே போக 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 அவர் அந்த ஒரு ஃபுல் போதை ஆகிட்டதுக்கப்புறம் மட்டையாகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ அவரோட அந்த நடை, உடை, அவர் பாவனை, அவரோட நடிப்பு, அவரோட அந்த டைலாக் டெலிவரி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லணும். எதுவுமே பெருசாக குறை சொல்கிற மாதிரியே இல்லை. இதுக்கு நடுவில் இவங்க லைஃப்பில் போகிறாங்க அந்த கேமியோஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. போலீஸாக வரவங்களும் சரி, இந்த போலீஸ் கதாபாத்திரம் பண்ண அத்தனை பேருமே ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கதாபாத்திரம் விதத்துலையுமே எல்லாருமே நல்லா சிறப்பாக ரொம்பவே நல்லா நடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஒருத்தர் தான், ரெண்டுமே நல்லா இருந்தது. ஒரு ராத்திரியில் நடக்கிற ஸ்டோரி தான்றதுனால மேக்ஸிமம் இந்த படம் நைட்டில் தான் ட்ராவல் ஆகும். அதோட சினிமாட்டோகிராஃபி, அவங்க ட்ராவல் பண்ண விதம், அந்த ஊரை முழுசாக அந்த லொக்கேஷன்ஸ், அந்த விஷுவல்ஸ் பிரமாதமாக இருந்தது. எடிட்டிங்குமே பெருசாக ஜம்கர்ஸ் இல்லாமல் டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்பவே சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். பின்னணி இசையுமே ரொம்பவே சிறப்பாக இருந்தது. கதைன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரைட்டிங் சிறப்பாக இருந்தது. அரவிந்த் கதை ஒரு கதையாக நம்ம பேப்பரில் படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், அதை திரைக்கதையில மாற்றி அமைக்கிறப்போ அதில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். அது விஷுவலாக பார்க்குறப்போ மேபி அந்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண விதம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இவங்க அதை பண்ணாமல் ஒரு கதையை மைக்கேல் அவர்களின் கதையை ரொம்ப சிறப்பாகவே திரைக்கதையை அதை மாற்றி அமைச்சு இயக்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவர் அது ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். ஸோ ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஸோ எனக்கு இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சது, இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அது இன்னுமே புரிகிற மாதிரி, இன்னும் கிளாரிட்டியாக, ஏன்னா கோவிந்த் அவர்களின் இசை இது மாதிரி கேட்டிருக்கோம். எப்பவுமே அவரோட இசையில் பாடல் வரிகள் ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த படத்தில் அது ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக ஆனனால சம்மந்தம் இல்லாத அந்த விஷுவல்ஸ்க்கு சம்மந்தம் இல்லாத பாடல்களாக இருந்தது.
அது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். பின்னணி இசை ஓகே, அது கூட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஓகே தான். ஒரு சில இடங்கள்ல அதுவுமே ஒட்டலை, பட் ஓகே. ஆனால் பாடல்கள் இன்னும் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு மொட்டா குடிகாரனா ஆயிடுவார் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறமே அதே மாதிரி தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாரு. அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அந்த கதை காலத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது தான் அந்த எமோஷனல் பார்ட்குள்ளே போகும். பட் அதுலேயுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம திரும்ப அதே காட்சிகளை பார்க்குறப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு லேக் ஃபீல் ஆகும். எகைன் அண்ட் எகைன் பார்க்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி இந்த படம் ஓவராலாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாட்சபிள் மூவி தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம். நீங்கள் யூஸ்வலாக போகிற ஒரு டெம்ப்ளேட்குள்ள எந்த ஜேர்னருக்குள்ளேயுமே இதை வந்து உள்ளடைக்க முடியாது. இது ஒரு குடிகாரன் அவர்களின் ஒரு ராத்திரியில் நடக்கிற கதை. அது அவங்கள மாத்திச்சா இல்லையா அப்படின்றது தான் அந்த முடிவு. அதுக்கு நடுவில் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அவரு பண்ற பிரச்சனைகள், அதுக்கான தீர்வு அப்படின்றது தான். இதையும் வந்துட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல அவங்க முடிச்ச விதம், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அந்த அது கேரக்டர் என்னால படிச்சவங்களுக்கு அப்படிலாம் காட்டாம அதை வந்து நம்மளுக்கு புரிதலுக்காக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதுவுமே பியூட்டிஃபுல்லா முடிச்சிருப்பாங்க. ஸோ குறைகள் இருந்தாலும் நிறைகள் அதிகம் உள்ள படம் தான் இந்த குட் டே. ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே மஜாவா என்ஜாயபிளா எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். தாராளமாக இது போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.